பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்று வந்துட்டு இருக்க 15 பிரபலங்கள்ல ஒரு பிரபலமான காயத்ரி ரகுராம். இவங்க நிகழ்ச்சியில சேரி பிஹேவியர் அப்படின்னு நடிகை ஓவியாவை பார்த்து பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இவங்களோட பேச்சுக்கு சாதாரண மக்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த நிகழ்ச்சியையும் தன்னையும் விமர்சிச்ச இந்து மக்கள் கட்சிக்கு கமலஹாசன் பதில் அளிச்சிருந்தாரு. பிக் பாஸ் டிஆர்பி ரேட்டிங்க உயர்த்துறதுக்கு தமிழக அரசு மேல சேற்றை வாரி இறைக்கிறதா அப்படின்னு கமலஹாசனுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 100 நாட்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில தங்குறதை விட காயத்ரி ரகுராம் சேரியில 10 நாட்கள் தங்கணும், அப்பதான் அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சியில இவங்க இப்படி பேசுனத திரும்ப திரும்ப ஒளிபரப்புனதுதான் வேதனை அளிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து காயத்ரி ரகுராம் மேல பல வழக்குகளும் போடுறதுக்கு குரல் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதே மாதிரி அதிமுக அம்மா அணியோட துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் மேல டெல்லி போலீசார் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதா வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா இதுல இப்ப திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலமா தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு 50 கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றதா குற்றம் சாட்டப்பட்டது டிடிவி தினகரன் மேல. இது தொடர்பா சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டாரு. அவரை தொடர்ந்து வாக்குமூலத்தின் அடிப்படையில டிடிவி தினகரனும் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் ஜெயில அடைக்கப்பட்டாரு. இந்த வழக்குல சுகேஷ் சந்திரசேகர் டிடிவி தினகரன் இடையேயான டெலிபோன் உரையாடல் ஆதாரத்தை டெல்லி போலீசார் நிரூபிக்க முடியல. அது மட்டும் இல்லாம லஞ்சம் பெற முயன்ற தேர்தல் கமிஷன் அதிகாரி யார் அப்படிங்கறதையும் தெரிவிக்க முடியல. இந்த காரணங்களால டெல்லி கோர்ட் டிடிவி தினகரன் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்னு அவரை ஜாமீன்ல விடுதலை செய்ய உத்தரவிட்டாங்க. இதை தொடர்ந்து டிடிவி தினகரன் 69 நாட்கள் சிறைவாசத்துக்கு பின்னாடி ஜெயில இருந்து விடுதலை செய்யப்பட்டாரு. இந்த நிலையில வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை டெல்லி கோர்ட்ல போலீசார் இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதுல சுகேஷ் சந்திரசேகரோட பெயர் இடம்பெற்றிருக்கிற நிலையில டிடிவி தினகரனோட பெயர் இடம்பெறல. அவர் மேல இருந்த புகாருக்கு போதிய ஆதாரம் இல்ல அப்படிங்கறதால டெல்லி போலீசார் தினகரன் பெயரை குற்றப்பத்திரிகையில சேர்க்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மூலமா இந்த வழக்குல இருந்து தினகரன் விடுவிக்கப்படுற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. மக்கள் இப்போ சென்னை சில்க்ஸ் இடிஞ்சு போயிருக்காது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பஜாருக்கு வரல. அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் இல்லை. அந்த நேரத்தில் சாலையோர வியாபாரிகள் சென்னை சில்க்ஸை அணுகுனாங்க. ஒரு 13.25 லட்சம் ரூபா அவங்க நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க.